ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் டாயிங் வந்து நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டாயிங் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதே தான் நானும் கேட்பேன். பார்ப்போம் பாருங்கள், இன்றைக்கி அவ்வளோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கா. உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பேசணும் ஆசைப்பட்டா அவளும் சரி பேசட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா அவளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு தான். வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கும்போது பக்கத்தில் வந்து ஏதாச்சும் பேசிட்டு தான் இருப்பாள். அதனால் இன்றைக்கி நீங்களே பேசு அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன்னா அவள் அழகாக பேசுவேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏப்ரலில் எடுத்த வீடியோ தான். நான் தான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, இருந்தாலும் சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தேன். பஸ்ஸில் ஆளே இல்லை, நான் மட்டும் தான் உட்காந்துட்டு இருந்தேன். காலியாக இருந்தது பஸ்ஸு. போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு உள்ளே கூட எடுத்துகிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். பையன் வெளியிலே வச்சுட்டு அமைதியாக வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியல சுத்தமாக, செம்ம டயர்டாகிடுச்சு வெயிலில் போயிட்டு வந்தது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் பாப்பா தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. வச்சுட்டு அவங்க ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் லீவில் ஃபுல்லாக இதுதான் வேலையே, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, ஃபுல்லாக ட்ராயிங் தான். என்னென்னா வெயிலில் போகாமல் எங்கேயாவது ஒன்று உக்காஞ்சி வரைஞ்சிட்ருக்காளா, அது போதுன்றதுனால நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா அவளுக்கு வேறு எதுவும் விளையாட பிடிக்காது, ஒன்லி ட்ராயிங். அதான் சொல்லியிருப்பா பாருங்கள், ட்ராயிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்ட்டு. அப்படி தான் அவள். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்றது, க்ரையான்ஸு, பெயிண்ட் அந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுத்துட்டோன்னா அவள் பாட்டுக்கு அவள் வேலை பார்த்துட்ருப்பாள். என்னென்னா ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அதுலேயே தான் இருக்குது. படிக்கிறா, இருந்தாலும் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது எல்லாம் பண்ண மாட்டாள், வெறும் ட்ராயிங் தான். அதுக்கப்புறம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் போயிட்டு இருந்தாலும் லைட்டாக ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சமாக ஃபேஸ் பேக் போட்டுட்டு பார்த்திங்கனாலே தெரியும், செம்ம வெயில் உருகி ஊற்றிக்கிட்டு இருக்குது ஃபேஸ் பேக்லாம். இதெல்லாம் போட்டால் ஃபேனில் உட்காரணும், எங்கே ஃபேனில் உட்காருது, வேலையே கரெக்டாக இருக்குது. அதனால் அப்படியே தான். அதனால் பாதி போட்டது பாதி உருகி போயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் நல்லா வந்திருந்தது. ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருந்தது, பார்த்திங்கனாலே தெரியும். இவங்களும் அவங்க அப்பா வண்டி கழுவுறேன்ட்டு வீட்டையே ரெண்டாக்கியிருந்தாங்க, பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு வண்டி கழுவ எத்தனை பேர் பாருங்கள், 2 பேர் இப்போ கழுவிட்டு இருப்பாங்க அந்த வண்டியை. அதே இவளுக்கு தண்ணியில் விட்டுட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பா இவன். அதுவும் எவ்வளோ தண்ணி பாருங்கள். அதை சொல்லிகிட்டே இருக்க, ஒரு அண்ணன் கூட தான் தண்ணி தருவேன், அதிலே வண்டி கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த அண்ணன் கூட அவர் வந்து கழுவுறதுக்கு முன்னாடி இவளே பாதி தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருந்தா. சரி, அவளும் அந்த வெயிலில் என்ன பண்ணுவா, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. சரி, அதனால் நானும் விட்டுட்டேன். அமைதியாக இருக்கிறாளா, அது போதும். வேறு எந்த சேட்டையும் பண்ணாமல். அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் ஆடி காட்டுறா பாருங்க. அவங்க டேடி இருந்தாலே ஒரே ஜாலி தான். அவங்க எப்போவுமே கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து வாஷ் பண்ணுவாங்க வண்டி. இன்றைக்கி வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. கடை வந்துட்டு இன்றைக்கி லீவு, வாட்டர் வாஷ் கடை. அதனால் சரி வீட்லேயே அவங்க வாஷ் பண்ணிக்கிறேன்னு, அதனால் தேவைப்படுற பொருளாக எடுத்து கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாத்தையுமே கலட்டி மாட்டி தொடச்சி ஏதோ பண்ணிகிட்ருந்தாங்க. சரி, நானும் விட்டுட்டேன், ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருந்தால் சரி. அப்புறம் நான் காஃபி போட்டு குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காஃபி எப்போவுமே இதில்னா வேலைக்கு ஆகாது. காஃபி போட்டு குடித்ததுக்கப்புறம் அவங்க தான் ஹஸ்பண்ட் வந்து தம் பிரியாணி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அடுப்பு பெருசாக இருக்குது, பாத்திரம் குட்டியாக இருக்குது. எனக்கு கொஞ்சமாக தான் அரிசி 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் செஞ்சோம் நாங்கள் அன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து கொடுத்துட்டேன். இஞ்சி பூண்டு தனி மிளகாத்தூள் எல்லாமே எடுத்து கொடுத்தேன். ஹஸ்பண்டும் வேறு லெவலில் தம் பிரியாணி செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன பிரியாணிலாம் நல்லா வந்தது. பாத்திரத்தோட நிலமை தான் கொஞ்சம் அபாயகரமாகிடுச்சு. ஃபுல்லாக கறி, ரொம்ப அடுப்பு கறியாகி போச்சு. அதெல்லாம் கழுவி எடுக்கிறதுலேயே நான் ஒரு வழியாகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு ஆகிடுச்சு பாத்திரம். புது பாத்திரம் அது. ஒரு 3வது டைம் நாங்கள் பிரியாணி செய்கிறோம், அவ்வளோதான். அதுக்குள்ளே பாத்திரம் இந்த நிலமையில் இருக்குது. அதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வாஷ் பண்ண போய்டும். ஆனால் பிரியாணி சூப்பராக அந்த ஹோட்டல் ஸ்டைலில் வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொலன்னு சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்ட் சமைச்சாலே நல்லாயிருக்கும். என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு வேலை மிச்சம், அவங்களே சமைச்சு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்கன்றதுனால அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே பாப்பா அந்த ட்ராயிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் எங்கள் ஹஸ்பண்டை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அதான் ஹஸ்பண்ட் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, நீ இதுவாச்சும் வரைவே, என் பொண்ணு பாரு எவ்வளோ வரைஞ்சிருக்கா பாரு அப்படின்னாங்க. அதனால் உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாப்பாவுக்கு தான் வரைவேன் நானும், ஓரளவுக்கு, இந்த அளவுக்குலாம் இல்லை. இவன் இப்பயே நல்லா வரைகிறா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ட்ராயிங்க்கு அப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ இருக்குது, அதையும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வாய்ஸ் ஓவர் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா வீடியோ வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அப்லோட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் வீடியோலாம் எடுத்து கரெக்டாக வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானே வீடியோ எடுத்து நானே எடிட் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.